ஹாய் காய்ஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான இலக்கண பகுதிகளும் சரி, உரைநடை பகுதிகளும் சரி உங்களுக்காக நாங்க போட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருங்க. தமிழ் இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, சரிங்களா? இப்ப இந்த முக்கியமான பகுதியில நிறைய பேருக்கு எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்ற ஒரு தயக்கம், சின்ன தயக்கம் இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கண பகுதியில என்னென்ன மாதிரி எல்லாம் படிக்கணும், சரிங்களா? அதாவது இலக்கண பகுதின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே படிக்கணுமா, இல்ல உரைநடை பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே படிக்கணுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கான தனி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், நீங்க அதை பாருங்க, சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதியில என்ன பார்க்க போறீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல அளபடை. இதுக்கு முன்னாடி குறுக்கங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த டாபிக் அளபடை, ஓகேங்களா? இப்ப அளபடை அப்படின்னா என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களோட வகைகள், அதாவது நிறைய பேருக்கு தெரியும் தமிழ் எழுத்துக்களோட வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகையா இருக்கு. ஒண்ணு என்னது முதல் எழுத்துன்னு சொல்லுவோம், ஒண்ணு சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் இல்லையா? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகை இருக்கு இல்லையா? இந்த 4 வகை குறுக்கங்கள் இதை பத்தி தான் இந்த 4 வகை குறுக்கங்கள் பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோல உயிர் அளபடையும் ஒற்று அளபடையும் தான் ரொம்ப தெளிவா நீங்க பார்க்க போறீங்க, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப உயிர்மெய்னா என்ன, நிறைய பேருக்கு பேசிக்கே தெரியாம இருக்கும். உயிர்மெய்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த எழுத்துக்களை தான் உயிர்மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப உயிரெழுத்துக்கள் என்ன? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. மெய்யெழுத்து என்ன? 18 இருக்கு, இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்த 30 தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? உயிரெழுத்துக்கள்னா என்ன? ஆ முதல் ஔ வரை. மெய்யெழுத்துக்கள்னா என்ன? இக் முதல் இன் வரை இருக்கக்கூடிய இந்த 30 எழுத்துக்களும் தான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறதுனால அத முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப மெய்யும் உயிரும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் இல்லையா? இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் எந்த வடிவமாக நம்மளுக்கு தருகிறதுன்னு கேட்டா ஒரு ஒளி வடிவமாக தருகிறது, ஓகேவா? நம்ம சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எதுல இருந்து கேக்குதுன்னா நம்மளுக்கு உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான். இப்ப இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம க அப்படின்ற ஒரு ஒளி வடிவத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வரி வடிவம். வரி வடிவம்னா என்னது? நம்ம எழுதக்கூடிய வடிவங்கள். இப்ப பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரைன்னு சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆன்னு சொல்றேன் இல்லையா, இது மெய்யெழுத்து. அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து எதை மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அதனுடைய வரி வடிவம் எதை ஒத்திருக்கும் அப்படின்னு கேட்டா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இது கா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வரக்கூடிய வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்னு கேட்டீங்கன்னா மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய மாத்திரை அளவு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உயிரெழுத்துக்களை ஒத்திருக்கும் இல்லையா? அது குறிலா இருந்ததுன்னா குறிலோட மாத்திரை அளவும், நெடிலா இருந்ததுன்னா நெடிலோட மாத்திரை அளவையும் ஒத்திருக்கும். அடுத்தது முதலெழுத்தை சார்ந்து வருவதனால இது எல்லாத்தையும் சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம். முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதனால இதை சார்பு எழுத்துக்கள்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? அடுத்து ஆயுதம் பத்தி ஒரு சின்ன முன்னுரை மாதிரி. 3 புள்ளிகளோட தனித்த வடிவம் தான் ஆயுத எழுத்து. 3 புள்ளிகள் இருப்பதனாலதான் இது தனித்த வடிவமாக இருக்கிறது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலை அப்படின்றது இந்த ஆயுதத்தோட வேறு பெயர்கள். அது மட்டும் இல்லாம இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேனம் என்பதும் இதனுடைய வேறு பெயர்கள் தான், சரிங்களா? அதற்கு பிறகு தனக்கு முன் குறிலும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய்யும் பெற்று இடையில் வரும் எது? ஆயுத எழுத்து, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்கு இருக்கிற தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தனித்து இயங்காது, சரியா? தனித்து இயங்காது. அடுத்தது உயிரையும் மெய்யையும் சார்ந்ததால் தான் இதனையும் என்ன பண்றோம்? சார்பு எழுத்துக்கள்னு சொல்றோம், சரிங்களா? இப்ப உயிர்மெய்க்கும்
ஆயுதத்திற்கும் நம்ம சின்ன முன்னுரை மாதிரி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அளபெடை. அளபெடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்னது? ஒண்ணு உயிர் அளபெடுக்கிறது, உயிர் அளபெடை. ஒண்ணு ஒற்று அளபெடை. ஓகேவா? அப்ப உயிர் அளபெடை அப்படின்னா என்ன? உயிரெழுத்துக்கள் 12 இருக்கா? ஆ முதல் அவ்வரை சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுத்ததுன்னா அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து எப்படி குறையும், எப்படி அதிகமாகும், அப்படி இல்லைன்னா எங்கெல்லாம் வந்துட்டு இந்த உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் எங்க வரும்? மொழிக்கு முதல்ல வரும், மொழிக்கு இடையில வரவே வராது இல்லையா? உயிரெழுத்துக்கள் எப்பொழுதுமே மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், மொழிக்கு இடையில வரவே வராது. இப்ப நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, செய்யுள் பகுதியில நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்துட்டு செய்யுள் பகுதியில தான் வந்துட்டு உயிர் அளபெடுத்த வார்த்தைகள்ல நிறைய வரும். அதே மாதிரி ஒற்று பாருங்க. ஒற்றுனா என்ன? புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒற்றுலாம் எங்க? பக்கத்துல பக்கத்துல இக்கு இக்கு, இங்கு இங்கு, இச்சு இச்சு, இந்த மாதிரி ஒற்றுக்கள் 2 2ஆக அளபெடுப்பதுதான் ஒற்று அளவு. ஒற்றுனா ஒண்ணுமே இல்லை, புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் ஒற்றுன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அப்ப அளபெடை, அளவு, அளவு கூட்டல் எடை. ஓகேவா? அளவு என்பது எதனுடைய அளவு? அதனுடைய மாத்திரை அளவு. எடை என்பது என்ன? எடுத்தல். அப்ப அளபெடைனா என்ன அர்த்தம்? மாத்திரை அளவு எங்க அதிகமாக ஒலிக்கிறது, எந்த இடத்துல அதிகரித்து ஒலிக்கிறது அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த உயிர் அளபெடையும் ஒற்று அளபெடையும். சரிங்களா? இப்ப இந்த உயிர் அளபெடையில 3 வகை சொல்லுவாங்க. உயிர் அளபெடையில 3 வகை சொல்லுவாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா, செய்யுளில் ஓசை, செய்யுளில் அளபெடை அல்லது இசை நிறை அளபெடை. அதாவது செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடைன்னு சொல்லிட்டு 3 வகையாக இதை பிரிப்பாங்க. சரியா? இந்த செய்யுளிசை அளபெடைய இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அளபெடைய இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவாங்க. இன்னிசை அளபெடை சொல் இசை அளபெடை. இது ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இந்த வீடியோ இறுதியில உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த செய்யுளிசை அளபெடைனா என்ன? இப்ப செய்யுளிசை அளபெடைனா என்ன? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுத்தல் அளபெடை என்று அழைப்பர். சரியா? அந்த செய்யுளிசை அளபெடை ஆனது ஆ எனும் எழுத்தில் முடிவு பெறும். என்ன சொல்லியிருக்காங்க? செய்யுளில், ஒரு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது கவிஞர்களோ இல்லைன்னா புலவர்களோ என்ன பண்ணுவாங்க? அந்த ஓசைய நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காக உயிர் எழுத்துக்களை இடையில செருகி எழுதுவாங்க. அப்ப அந்த மாதிரி செருகி எழுதுற வார்த்தைகள்லாம் நீங்க திருக்குறள்ல நிறைய பார்த்திருப்பீங்க. கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முளைமேல் துகில் அப்படின்ற ஒரு குறள் வரிகள் இங்க இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் இடையில இங்க அளபெடுத்து நிக்குது. உயிரெழுத்துக்கள் இங்க அளபெடுத்து நிக்குது. ஏன்னா எப்பவுமே உயிரெழுத்துக்கள் இடையில வராது. இப்ப உங்களுக்கு உதாரணமாக உயிர் அளபெடை உள்ள சொற்கள் எது அப்படின்னு இல்ல, உயிர் இந்த வரியில உயிர் அளபெடுத்திருக்கா அப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இடையில பாருங்க. இடையில பார்க்கும் பொழுது உயிர்மை எழுத்துக்களை தாண்டி உயிரெழுத்துக்கள் எங்கேயாவது இடையில இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதாவது அது ஆ மட்டும் கிடையாது, ஆவோட இனமான எழுத்தா இருக்கலாம், இல்ல ஈ இருந்ததுன்னா ஈயோட இனமான எழுத்து, ஊவோட இனமான எழுத்து, இந்த மாதிரி எழுத்துக்கள் பக்கத்துல உங்களுக்கு வரா மாதிரி இருக்கிற சொற்களா பாருங்க. அப்ப கடா ஆ படா ஆ என்பது இங்க உயிர் அளபெடுத்து இருக்கக்கூடிய சொற்களா இங்க இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய சொற்கள் என்னவா இருக்கும்? ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யும் பொருட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்க? உயிர் அளபெடுத்த சொற்களை எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, சொல் இசை அளபெடை. இப்ப சொல்லிசை அளபெடை என்ன வரும்? செய்யுளில் ஒரு பெயர் சொல் வினை எச்ச சொல்லாக, செய்யுளில் ஒரு பெயர் சொல் வினை எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்து வருவதாகும். ஒரு செய்யுளில் என்ன பண்ணிருக்காங்க? வினை எச்ச சொற்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு? வேர் சொல் கொடுத்தாலும் அதை வினை எச்சமாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அந்த வினை எச்ச சொற்கள் கொடுத்தா வினை முற்று சொற்களாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த மாதிரி வினை எச்ச சொல்லாகவும் திரிஞ்சு அளவெடுக்கக்கூடிய சொல்லதான் என்ன சொல்லுவாங்க? சொல்லிசை அளபெடைன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லிசை அளபெடை பாருங்க, உரநசையி, வரநசையி, உரநசையி உள்ளம் துணையாக சென்றார், வரநசையி இன்னும் உள்ளேன். இதுல நசைன்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி உங்களுக்கு இடையில
பொருள் கூறுகோள் கேட்பாங்க. நசைனா என்ன அர்த்தம்? விருப்பம். நசையி அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி விருப்பம் என்ற ஒரு சொல்ல விரும்பி அப்படின்னு செய்யுளுக்கு ஏற்றாற் போல, அந்த செய்யுளுக்கு ஏற்றாற் போல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இடையில என்ன பண்ணணும்? அளபடை வார்த்தைகளை சேர்க்கணும். அப்ப அங்க என்ன சேர்ந்திருக்கீங்க? ஈ என்ற எழுத்து உயிர் அளவெடுத்திருக்கு. அப்ப எந்த இடத்துல எல்லாம் உயிரெழுத்துக்கள் வருதோ அந்த சொற்கள் எல்லாம் அளபடை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடையில என்ன சொல்றாங்க? செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் அந்த இனிமையான சொல்லுக்காக என்ன பண்ணுவாங்க? அளபெடுத்துதான் இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, கொடுப்பதூவும் ஊ என்ற எழுத்து அளபெடுத்திருக்கு. எடுப்பதூவும் இங்கேயும் ஊ என்ற எழுத்து அளபெடுத்திருக்கு. சரியா? இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப கொடுப்பதூன்ற வார்த்தை கொடுக்குறாங்க, படான் வார்த்தை கொடுக்குறாங்க. இது எல்லாம் எந்த அளபடை? இன்னிசை அளபடையா, சொல்லிசை அளபடையா, இல்லைன்னா செய்யுளிசை அளபடையா அப்படின்றத எப்படி நம்ம எளிமையா பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, இப்ப இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பகுதியா இருக்கு. இப்ப பாருங்களேன், சொல்லிசை அளபடைனா கண்ணை மூடிக்கிட்டு எங்க உங்களுக்கு சொற்களின் இடையில ஈ அப்படின்ற எழுத்து வருதுன்னு பாருங்க. ஈ, நசை, வரா, ஈ, இந்த மாதிரி எங்கெல்லாம் ஈ அப்படின்னு வருதோ அது எல்லாமே சொல்லிசை அளபடை தான். ஓகேவா? ஈ வர்றது எல்லாமே சொல்லிசை அளபடை தான். சரி, இதுக்கப்புறம் பாருங்க, அளவெடுக்கும் எழுத்துக்கு அதாவது எங்க அளவெடுத்திருக்கோ அந்த சொல்லு அங்க இருந்து 3 அல்லது அதற்கும் குறைவான எழுத்து மட்டுமே பெற்று வரும். 3 அல்லது அதற்கு குறைவான எழுத்து மட்டுமே பெற்று வந்ததுனால் அது என்ன இசையில வருது? செய்யுள் இசையில வருது. சரியா? அடுத்தது இன்னிசை அளபடையில பாருங்க, அளவெடுக்கும் எழுத்துக்கு முன் 3க்கு அதிகமான எழுத்து பெற்று வந்தால் அது இன்னிசை அளபடை. அப்ப இது கண்ண முடி ஞாபகம் வச்சுக்கோ. ஈ அப்படின்னு வந்தாலே அது சொல்லிசை அளபடை தான். அதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன ஈன்னு நீ இழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஈ இழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டனா சொல்லிசை அளபடைன்னு வந்தாலே ஈ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்தது பாரு, செய்யுள் இசை அளபடை. செய்யுள் பகுதினாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது? திருக்குறள் மட்டும்தான் இல்லையா? செய்யுள் பகுதினா திருக்குறள். 2 அடி தான், 2 அடி. அப்ப அந்த 2 அடின்னு சொல்லும் பொழுது கூடுதலா 1 அடி நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. செய்யுள் பகுதி 2 அடி தான், கூடுதலா 1 அடின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 3. அப்ப இந்த 3 எழுத்துக்கும் குறைவா, 3 எழுத்துக்கும் குறைவான என்ன இருக்கணும்? 2 இருக்கணும், இல்லைன்னா 1 இருக்கணும் இல்லையா? 3 எழுத்துக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது என்னது? செய்யுள் இசை அளபடை. அப்ப 3 எழுத்துக்கும் அதிகமான எத்தனை எழுத்து வேணாலும் இருக்கலாம். அப்ப 3 எழுத்துக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சிலதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த வார்த்தை பாருங்க, நிலைக்கிய. இதுல ஏதாவது உயிரெழுத்துக்கள் அளவெடுத்திருக்கா? கவனிங்க, நிலைக்கிய அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல எந்த எழுத்துமே அளவு எடுக்கல, அப்ப அளவு எடுக்காத சொல்லுது. இங்க பாருங்க, கலை இய வார்த்தை அளவு எடுத்திருக்கா? எங்க வருது? ஈ வருது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப இது என்ன இசையில வருது? என்ன இசையில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிசை அளபடை. சரியா? சொல்லிசை அளபடையில வருது. அடுத்தது பாருங்க, இங்கேயும் ஈ வருது. வேற எங்கெல்லாம் ஈ வருது பாருங்க, இங்கேயும் ஈ வருது. வளை ஈ, கலை ஈ, அசை ஈ, இது மாதிரி இடையில ஈன்னு வரக்கூடிய எல்லா சொற்களுமே எந்த இசையில வருது? சொல்லிசையில வருது. சரியா? அடுத்தது பாருங்க, குழா அத்து எந்தத்துல வருது? அளபடை இங்க வந்திருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்களே இது பண்ணுங்க. இப்ப அப்படின்னா
இதுக்கு குறைவான எழுத்து பாருங்க, இங்க 3 இருக்கா, இங்க 3 இருக்கு, 1 2 3, 3 எழுத்துக்கும் குறைவா இருந்ததுன்னா எந்த மாதிரியான இசையில வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாருங்க 3 எழுத்துக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன இசையில வருது? 3க்கும் அதற்கு குறைவான எழுத்துக்களா இருந்ததுன்னா செய்யுள் இசை. அப்ப இது மாதிரிதான் பார்த்து நீங்க கரெக்டா மனப்பாட பகுதி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க வர வார்த்தைகள் எல்லாமே எந்த இசையில வருதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்களா ரேண்டமா ஏதாவது ஒரு வார்த்தைய எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்ப வந்துட்டு கலா அன் அப்படின்னா இங்க ஆண் வருது. 1 2 3 3 சொற்கள் தான் வந்திருக்கு. அப்ப இது எந்த மாதிரியான அளபடையில வருது? அடுத்தது பாருங்க, எடுப்பதுவும்னு வந்திருக்கு. அளபடை இங்க எடுத்திருக்கு. அப்ப 1 2 3 4 5 6 6 எழுத்து வந்திருக்கு. அப்ப 6 எழுத்துனா அப்ப இது எந்த மாதிரியான அளபடையில வந்திருக்கு? அடுத்தது பாருங்க, சிறார் இங்க அளபெடுத்திருக்கு. இங்க 3 சொற்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அப்ப இது எந்த மாதிரியான அளபடையில வருது? இப்ப ஏதாவது ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது எந்த மாதிரியான அளபடையில வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதுக்கு அடுத்த வீடியோஸ் என்னன்னா உங்களுக்கு இலக்கண பகுதியில எந்த மாதிரியான இலக்கண பகுதியெல்லாம் வருது, அதுல எதெல்லாம் படிச்சா ரொம்ப எளிமையானது அப்படின்றத ஒரு டாபிக்காவே நான் ஒரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. எஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.